ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم وإياي أولا بتقوى الله புகழும் புகழ்ச்சியும் ஏகிய இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமா என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இறைவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் யாவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜுமாவினுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, எனக்கு இந்த ஜுமாவினுடைய உரையிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் அந்த 7 நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்கினிய எல்லாம் நல்லடியார்களே, பொதுவாக நாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை தூய வடிவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சரியான முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈமானை நாம் முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். ஈமானுடைய அந்த அடிப்படைகளை, ஈமானுடைய அந்த முக்கியமான விஷயங்களை நாம் நம்பி முழுமையான முறையிலே நம்பியிருந்தால் மட்டும்தான் நாம் உண்மையான முஸ்லிமாக முஃமினாக ஆக முடியும். அப்படிப்பட்ட முஃமினாக ஆகுவதற்குண்டான, அப்படிப்பட்ட முஃமின்களுடைய பண்புகளில் ஒரு பண்பான, ஈமான்களின் ஒரு பண்பான கடைசி பண்புதான் மறுமை நாளை நம்புவது. மறுமை நாளை நம்புவது என்பது எல்லா முஃமின்களின் மீதும் கடமையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மறுமையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான வசனங்களை அதை பற்றி எச்சரிக்கும் விதமாக, அதை பற்றி மனிதர்களுக்கு உணர்வூட்டும் வகையிலே ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த மறுமையிலே நிகழக்கூடிய விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ்வும் சரி அல்லாஹ்வுடைய தூதரும் சரி நமக்கு பிரித்து காட்டியிருக்கின்றார்கள், தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் ஒன்றுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் இறந்த பிறகு மறுமை நாளில், கியாமத் நாளில் எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டுவான். எதற்காக? அவர்களிடத்திலே கேள்வி கேட்பதற்காக, விசாரணை நடத்துவதற்காக. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நீங்க எந்த அளவுக்கு வாழ்ந்தீங்க, எதன் அடிப்படையில வாழ்ந்தீர்கள், எதன் அடிப்படையில நீங்க வாழ்ந்தீர்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீர்களா, ஹலால் ஹராமை உங்களுடைய வாழ்க்கையிலே பேணி வாழ்ந்தீர்களா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளிடத்திலே விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த சமயத்துல பாவம் செய்தவர்கள் அவருடைய பாவத்திற்கேற்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, நாளை மறுமையில சூரியன் மனிதனுடைய தலைக்கு மேல் சில மைல் தொலைவில் நிப்பாட்டி வைக்கப்படும். அந்த சமயத்தில் அவனுக்கு வெப்பம் தாங்க முடியாமல், அந்த சூரியனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் அவனுக்கு வேர்வை என்ன செய்யும், அதிகமாக சுரந்து கொண்டே இருக்கும். இந்த சமயத்தில் அவனுடைய பாவங்களுக்கு ஏற்ப
இந்த உலகத்திலே வைத்து அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அவன் அந்த வேர்வையிலே மூழ்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்திலே குறைவான அளவுக்கு பாவம் செய்தான் என்று சொன்னால், குறைவான அளவுக்கு தான் நன்மைகள் செய்தான் என்று சொன்னால் அவனுடைய கரண்டைக்கால் அளவுக்கும், அல்லது அதை விட அதிகமாக செய்திருந்தால் அவனுடைய முட்டுக்கால் அளவுக்கும், அவனுடைய இடுப்புகள் அளவுக்கும் இன்னும் சிலர் அந்த வேர்வையிலே மூழ்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 7 நபர்களை மட்டும், வெறும் 7 நபர்களை மட்டும் அந்த வேர்வையிலிருந்து மூழ்காமல் காப்பாற்றுவான். அவர்களுக்கு தன்னுடைய படைப்பிலே மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பான அந்த அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 7 சாரார்களுக்கு, 7 அந்த குணங்கள் கொண்ட சாரார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அன்பார்ந்தவர்களே, அதிலே முதலாவதாக அந்த நிழலை பெறக்கூடிய மனிதனுடைய பண்பு என்னவென்று சொன்னால் இமாமுன் ஆதிலுன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு சொல்லி வருகின்றார்கள். அதிலே முதலாவது இமாமுன் ஆதிலுன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்தில் மக்களுக்கு ஆட்சியாளராக, எப்படிப்பட்ட ஆட்சியாளர்? நீதமுள்ள மக்களுக்கு மத்தியில எந்தவித பாகுபாடும் காட்டாமல், எந்தவித ஏற்றத்தாலும் காட்டாமல் மக்களுக்கு மத்தியில நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரிசியினுடைய நிழலை கொடுப்பான். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களிடத்திலே நீதம் இல்லை. மக்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு பார்க்கின்றார்கள். பணக்காரர்கள், ஏழை பணக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்று சில சலுகைகளையும், அது மட்டுமல்லாமல் உயர்ந்த குலத்தை உயர்ந்த ஒரு கிளையை சார்ந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று சில சலுகைகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது? மார்க்கமுடைய சட்டத்திட்டம் மார்க்கம் என்று வந்துவிட்டால் எல்லாவற்றிற்கும் எல்லாரிடத்திலும் நீதமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதற்கான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலும், எல்லா மக்களுக்கும், பணக்காரர் ஏழை என்று பாகுபாடு காட்டாமல், செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதத்தோடு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள், நீதத்தோடு ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உயர்ந்த குலத்து பெண்மணி அவர்கள் ஒருவர் திருடு விட்டார். இந்த விசாரணை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வரப்படுகின்றது. இதற்கு தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது அந்த பெண்மணியை சார்ந்த அந்த பெண்மணி எப்படி இருக்கிறார்கள்? உயர்ந்த குலத்து பெண்மணியாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாக அந்த கிளையை சேர்ந்தவர்கள் எல்லாம், அந்த குலத்தை, அந்த பெண்மணியுடைய அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, இவங்களுக்கு தண்டனையை லேசாக்குங்க என்பதாக சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மத் சரக்கத் லகதஅ முஹம்மதுன் யதஹா. முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் இந்த முஹம்மது அவருடைய கைகளையும் வெட்டுவார் என்பதாக அந்த இடத்திலே நீதியை நிலைநாட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய மகள் தன்னுடைய சிறு வயதிலிருந்து தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் மூட்டி வளர்த்த அந்த மகள் திருடினாலும் நான் அவளுடைய கைகளை வெட்டுவேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆட்சியாளருடைய அந்த பொறுப்பிலே நீதமாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடுத்த கலீஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு பிறகு அடுத்ததாக ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்த ஒரு சஹாபி யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களுடைய ஆட்சியில தங்களுடைய அந்த அதிகார பொறுப்பிற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், நீதமான முறையில் நடந்தார்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தன்னுடைய அந்த நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம், ஃபஇன் அஹ்சன்து, மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஃபஇன் அஹ்சன்து ஃபஅஈனுனி, நான் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டேன் என்று சொன்னால், நான் உங்களிடத்தில் நீதமான முறையிலே நடந்து கொண்டேன் என்று சொன்னால் ஃபஅஈனுனி, நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு உதவி செய்யுங்க. ஃபஇன் அஸஅது ஃபகவ்விமுனி, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான முறையில நீதமற்ற முறையில் நான் நடந்தேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு உடன்படாதீர்கள், எனக்கு உதவி செய்யாதீர்கள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இது முதலாவது பண்பாக அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய அந்த நிழலிலே செல்லக்கூடிய மனிதர்களுடைய நிலையில் முதலாவது நிலையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக இரண்டாவது நபர் யாருன்னு சொன்னா ஷாபுன், ஒரு இளைஞன். எப்படிப்பட்ட இளைஞன் என்று சொன்னால் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய இளமை பருவத்தை முழுவதும் அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாடுகளிலே செலுத்தக்கூடிய ஒரு இளைஞன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களை பார்க்கலாம், இந்த இளமை பருவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த பருவத்தில் மிக மிக முக்கியமான பருவம், மிக மிக வீரியமிக்க ஒரு பருவம்.
அந்த பருவத்தில் தான் எந்தவித உதவிகளையும் அவன் எதிர்பார்க்க மாட்டான், எந்தவித தேவைகளையும் அவன் எதிர்பார்க்க மாட்டான். உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒரு குழந்தையாக இருக்குது, அந்த குழந்தையாக இருந்தது சொன்னா அவனுடைய அந்த தாயினுடைய உதவி அவனுக்கு தேவைப்படும். அந்த தாயினுடைய அரவணைப்புல அந்த குழந்தை வளரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு நேர் ஆப்போசிட்டான முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த முதுமை பருவத்திலும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அந்த 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 வயதானவருக்கு என்ன தேவை, ஒரு உதவி தேவை. முதிய பருவத்துல அவங்களுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படும். கட்டாயமான முறையில அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளுக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு உதவியாளர் தேவைப்படும். ஆனால் இந்த இளமை பருவம் மட்டும் எப்படிப்பட்ட பருவம் என்று சொன்னால் எந்தவித தேவையும் எதிர்பார்க்காத, எந்தவித உதவிகளையும் எதிர்பார்க்காத ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தில் வீணான காரியங்களில் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீணான விஷயத்திலே அவர்கள் தங்களுடைய இளமையை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வீணிலும் விளையாட்டிலும் மதுவிலும் மாதுவிலும் சூதுவிலும் அவருடைய அந்த இளமை பருவத்தை கடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாளைய மறுமையிலே இப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தை நமக்கு அன்பளிப்பாக நமக்கு ஒரு அருளாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே விசாரிப்பான். அப்படிப்பட்ட அந்த விசாரணையின் போது நம்முடைய கால்கள் அந்த கேள்விக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அதிலே ஒன்றுதான், அப்படிப்பட்ட கேள்விகள் ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார், அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய இளமை பருவம் நீ எவ்வாறு கழித்தாய்? நீ விவாதத்திலே கழித்தாயா? நீ பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் உன்னுடைய அந்த இளமை பருவத்தை கழித்தாயா? உன்னுடைய இளமை பருவத்தை நீ எந்த அடிப்படையில் கழித்தாய் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். இந்த கேள்விக்கு நாம் பதில் சொன்னாலே தவிர நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது பண்பாக இபாதத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த அந்த நபரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது நபர் யார் என்று சொன்னால், மூன்றாவது மனிதனுடைய அந்த நிலை என்னன்னு சொன்னா, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித், அதாவது ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்னு சொன்னா, அவருடைய நினைவுகள் அனைத்தும் பள்ளியோடு தொடர்புடைய, பள்ளிவாசலோடு தொடர்புடைய அந்த ஒரு உள்ளத்தை கொண்ட அந்த நபர். இப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவருடைய அர்ஷினுடைய நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் பல வேலைகள் இருந்தாலும் அவர் தொழுகையிலே சரியாக இருப்பார். ஐவேளை தொழுகையில் முடிந்த அளவுக்கு சரியான முறையில் அவர் தொழக்கூடியவராக இருப்பார். அது மட்டுமல்லாமல் ஒரு தொழுகையை, உதாரணத்திற்கு அவர் இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை முடித்தார் என்று சொன்னால் அடுத்த தொழுகை அசர் தொழுகை எப்பொழுது வரும், எப்பொழுது நான் அசர் தொழுகையை அடைவேன் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யஸாலுல் அப்து ஃபி ஸலாத்தி லா யஸாலுல் அப்து ஃபி ஸலாத்தி மன் தவர ஃபி ஸலா, ஒரு அடியான் எப்போதெல்லாம் அவன் தொழுகையினுடைய நினைப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றானோ, தொழுகை பற்றியான அந்த நினைப்பிலேயே அவன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவனாக இருக்கின்றானோ, அவனுக்கு தொழுவதற்குண்டான தொழுகையாளிக்குண்டான கூலி கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது மூன்றாவது நபர், அதாவது அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் கிடைப்பதற்குண்டான மூன்றாவது நபரினுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொல்லக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா, வரஜுலானி, இரண்டு நபர்கள், தஹாப்பா ஃபில்லா, அல்லாஹ்விற்காக பரஸ்பரம் நேசிக்கக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக பரஸ்பரம் நேசிக்கக்கூடியவர்கள். இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்விற்காக அவர்கள் சேருகின்றார்கள், அல்லாஹ்விற்காக அவர்கள் பிரிகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷினுடைய நிலையை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அல்லாஹ்விற்காக நாம் மற்றவர்களை, பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு இடத்தில் நாம் அன்பு பாராட்டுகிறோம் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும். மாறாக அவர் தீய காரியத்தின் பக்கம், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்த அந்த விஷயத்தின் பக்கம் அழைத்தார் என்று சொன்னால் அதற்காக நாம் பிரிந்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு வாங்க,
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வா என்பதாக அழைக்கக்கூடிய அந்த மனிதரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு பாராட்டக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷினுடைய நிழலை கொடுக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை மட்டும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக நேசித்த அந்த சகோதரர்களை கூப்பிடுவான். ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக, மறுமை நாள் கூப்பிடுவான் அல்லாஹ், என்னுடைய கண்ணியத்திற்காக, என்னுடைய அந்த திருப்பொருத்தத்திற்காக சகோதரத்துவத்தை கொண்ட நேசித்த அந்த நேசக்காரர்களை எங்கே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவனாக இருப்பான். அது மட்டுமல்லாமல் அல் யௌம உதில்லுஹும் ஃபீ தில்லி, இன்றைய தினம் நான் அவர்களுக்கு நிழல் அளிக்கின்றேன். யௌம லா தில்ல இல்லா தில்லி, என்னுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத இன்றைய நாளில் நான் அவர்களுக்கு நிழல் தருகின்றேன் என்பதாக அந்த அல்லாஹ்விற்காக சேர்ந்த நேசம் பாராட்டிய அன்பு பாராட்டிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து கூறுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மாணவர்களே, வேறொரு ஹதீஸிலே வருகின்றது, ஒரு சகோதரரை நாம் சந்திக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மா மின் முஸ்லிமைனி யல்தகியானி ஃபயதசாஃபஹானி இல்லா குஃபிர லஹுமா ஹத்தா யதஃபர்ரகா. இரண்டு நபர்கள் சந்திக்கின்றார்கள், யாருன்னே தெரியாது, ஆனால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றார்கள்? முஸ்லிம். அவரை பார்ப்பதற்கு முஸ்லிம் தோற்றத்திலே இருக்கின்றார்கள். தாடி வைத்திருக்கின்றார், தொப்பி வைத்திருக்கின்றார், பார்ப்பதற்கு தொழுகையாளி போன்று இருக்கின்றது. இவரை பார்த்து அவர் சலாம் சொல்கின்றார். சலாம் சொல்லிவிட்டு அவர்களை கட்டி இணைக்கின்றார். இதுவரைக்கும் எந்த அளவுக்கு அவர் கட்டிப்பிடிக்கின்றாரோ, எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த முசாஃபஹா செய்கின்றாரோ, அதுவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் செய்த சிறிய பாவங்களை மன்னிக்கின்றார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பிற்கினியவர்களே, நான்காவது பண்பாக இந்த அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ்விற்காக பிரியக்கூடிய அந்த இறை நேசர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தபடியாக ஐந்தாவது பண்பு யாருன்னு சொன்னால், ரஜுலுன், ஒரு மனிதர், தஅத்துஹு இம்ராஅத்துன். அது எப்படிப்பட்ட மனிதன் சொன்னா, தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال, அழகான பதவி கொண்ட ஒரு பெண்மணி அந்த மனிதரை தவறான விஷயத்தின் பக்கம் அழைக்கின்றார், அதாவது விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கின்றார். இந்த சமயத்துல அந்த மனிதர் என்ன சொல்றாரு? ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் என்னை படைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அஞ்சுகிறேன் என்று அந்த விபச்சாரத்தின் பக்கம், அந்த மானக்கேடான விஷயத்தை விட்டும் அந்த மனிதர் விலகக்கூடியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அர்ஷினுடைய அந்த நிழலை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பார்க்கலாம், ஒரு பெண்மணி அழகு பதவி நிறைந்த பெண்மணியாக இருந்தார் என்று சொன்னால், அவளிடத்திலே ஒரு மனிதன், சாதாரண மனிதன், அவனுடைய ஆசைகள் அதிகரிக்கும், அவருடைய மனோச்சைகள் அதிகரிக்கும். இருந்த பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பார்க்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் அந்த விஷயத்தை, அந்த மானக்கேடான விஷயத்தை, அந்த விபச்சாரத்தை விடுகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவனுடைய அந்த அரிசியினுடைய நிழலை தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கோட்டையில இருந்த பொழுது, அவருடைய வரலாறெல்லாம் நாம் படித்ததுதான். அவர்கள் அந்த அரசவர்களுடைய அந்த கோட்டையில இருந்த பொழுது அந்த அரசனின் மனைவி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தவறான விஷயத்தின் பக்கம் அழைத்தார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அவருக்கு இணங்க மறுத்தார்கள். அவள் எதன் பக்கம் அழைத்தாரோ, அந்த பெண்மணி எதன் பக்கம் அழைத்தாரோ அதை விட்டும் விலகி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? பால மகாதல்லாஹ், இறைவா, என்னை இந்த பாவமான விஷயத்தை விட்டும், இந்த மானக்கேடான விஷயத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்று அந்த பெண்மணி கூறக்கூடிய, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்பார்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு வழி கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சமயத்தில் என்னை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார், என்னை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உள்ளச்சத்தை, என்ற அந்த இஹ்சானை, உள தூய்மையை நாம் கொண்டு வர வேண்டும் என்பார்களே. இது ஐந்தாவது பண்பாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஆறாவது ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் தஸத்தக பி ஸதகத்தின், அவர் என்ன செய்கிறாரு? மக்களுக்கு பொருளாதாரத்தை செலவிடுறாரு. ஃபஅஃபாஹா, அதை எப்படி செய்யறான்னு சொன்னா மறைவாக செய்கிறாரு. ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலக்கரம் கொடுக்கக்கூடியது தன்னுடைய இடது கைக்கு தெரியாத அளவிற்கு, அதாவது இடது கைக்கு கூட தெரியாத அளவிற்கு சதக்கா செய்யக்கூடிய அந்த நபர், இப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷினுடைய நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பொருளாதார வசதி படைத்தவர்கள்,
அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரங்களை செலவு செய்வார்கள். சில மக்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் அவர்கள் தன்னை மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் என்றும் தான் பணக்காரன் என்பதாக அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய அவர்களுடைய அந்த எண்ணங்கள் அவர்கள் எதற்காக கொடுக்கின்றார்களோ அவர்கள் அதற்காகவே இருக்கும். அவர்கள் மக்களுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் மக்களுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து கொடுத்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியும் பொருத்தமும் அவருக்கு கிடைக்கும். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற பொழுது மக்கள் தன்னை பெரியவன் என்று புகழ வேண்டும் என்பதற்காகவோ மக்கள் தன்னை செல்வந்தன் என்று சொல்வதற்காகவோ நாம் செலவு செய்யக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே தன்னுடைய அரிசினுடைய நிழலை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த செயல் என்பது ஒரு நல்லடியாருடைய செயல் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். நல்லடியார்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். நாங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்ததெல்லாம், நாங்கள் பொருளாதாரத்தை சதக்கா செய்ததெல்லாம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளித்ததெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான், அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்திற்காகத்தான் என்பதாக அந்த மக்கள் சொல்வார்கள். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. நாங்கள் மக்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்புகளையோ அவர்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் செய்யவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்கின்றோம் என்பதாக அந்த மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது 6வது பண்பாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இறுதியான ஒரு பண்பு. இந்த பண்பு என்னவென்று சொன்னால், நம்ம இடத்திலே நாம் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பண்பை நாம் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஜுலுன், ஒரு மனிதர், ஸக்கரல்லாஹ காலியன், அல்லாஹ்வை தனிமையிலிருந்து நினைவு கூறுகிறார். ஃபஃபாலத் ஐனாஹு, எந்த அளவுக்குன்னு சொன்னா தன்னுடைய இரு கண்கள் தேம்பி தேம்பி அழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வை தனிமையிலிருந்து நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதர். இப்படிப்பட்ட மனிதருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அரிசினுடைய நிலை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் அதிகமான இபாதத்துகளை செய்கின்றோம், அதிகமான பிரார்த்தனைகளை செய்கின்றோம். இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டோம் என்று சொன்னால், கேட்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாடி நனைகின்ற அளவுக்கு அழுது பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நாமும் அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்பார்களே, அதிகமான முறையில் நம்முடைய தேவைகளை, தங்களுடைய குடும்ப தேவைகளாக இருக்கட்டும், தங்களுடைய வியாபாரத்திலே பொருளாதார அதிகரிப்பு தேவைகளாக இருக்கட்டும், இப்படி எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே நாம் அழுது கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பான். அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த பிரம்மாண்டமான அர்ஷின் கீழே நிழலை அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே இது போன்ற இந்த 7 பண்புகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர பின்பற்றி சரியான முறையிலே முடிந்த அளவுக்கு நாம் இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பிரம்மாண்ட படைப்புகளில் ஒன்றான அரிசினுடைய நிழலை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதனாக எனது இந்த முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, முதலாவது உரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்புகளில் விசாலமான பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றான அரிசினுடைய நிழல் யாருக்கு, அவருடைய பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகளாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில ஆதாரபூர்வமான விஷயங்களை அறிந்தோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது உரையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வருடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். புதிய வருடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய வருடம் என்பது எல்லா காலகட்டத்திலும் நிகழக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மறுமை நாள் வரைக்கும் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால்
நாம் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த புதிய வருடப்பிறப்பை பொறுத்த வரைக்கும் அது பிற மக்களுடைய பிற மாற்று மத சகோதரர்களுடைய பண்டிகைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களில் அதிகமான மக்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பண்டிகைகளை யாரெல்லாம் தன்னை முஸ்லிமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, இஸ்லாமிய போர்வையிலே இருந்து கொண்டு சில மக்கள் இதை ஆதரிக்கக்கூடிய இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் சரி நமக்கு இது போன்ற பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்பதாக நமக்கு வழிகாட்டவில்லை. புதிய வருடம் பிறந்தால் பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்பதாக நமக்கு வழிகாட்டவில்லை. நம்முடைய அந்த பண்டிகைகள் என்பது இரண்டே பண்டிகைகள் தான். ஈது ஈதானி, பெருநாட்கள் என்பது இரண்டு பெருநாட்கள் தான். ஒன்று ஈதுல் அத்ஹா, இன்னொன்று ஈதுல் ஃபித்ர். இந்த இரண்டு மட்டும்தான் முஸ்லிம் மக்களுடைய பண்டிகைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது அல்லாத வேறு வேறு பண்டிகைகளை இந்த முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பண்டிகைகளின் போது அவர்கள் இஸ்லாத்திற்கு முற்றிலும் மாற்றமான, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத, சொல்லித்தராத அதிகமான பிதாத்தான விஷயங்கள், அதிகமான ஹராமான விஷயங்களை அவர்கள் அந்த பண்டிகைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பண்டிகைகளை வெகு விமர்சையாக கொண்டுகிறார்கள். மது அருந்தி தன்னுடைய வாகனத்திலே சென்று மது அருந்தி, அது மட்டுமல்லாமல் புத்தாடை அணிந்து கேக்குகளை வெட்டி பார்ட்டி கொண்டாடக்கூடிய ஒரு அவல நிலையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கின்றார்களோ, யார் பிற மத கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடியவராக இருக்கின்றார்களோ, ஃபஹுவ மின்ஹும், அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களும் அந்த பிற மக்களை சார்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியவராக இருக்கின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த புத்தாண்டின் போது, இந்த புதிய வருடப்பிறப்பின் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, வருடங்கள் கடந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கொண்டாடினாலும் சரி, கொண்டாடாவிட்டாலும் சரி, வருடங்கள் கடந்து கொண்டேதான் இருக்கின்றது. நம்மிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது? நான் கடந்த வருடம் எவ்வாறு இருந்தேன், இந்த வருடம் நான் எவ்வாறு இருக்கின்றேன், கடந்த வருடத்தில் என்னுடைய இபாதத்துகள் எவ்வாறு இருந்தது, இந்த வருடத்தில் நான் என்னுடைய இபாதத்துகளை எவ்வாறு நான் அமைத்துக் கொள்ள வேண்டும்? கடந்த வருடத்திலே நான் என்னுடைய பாவங்களுக்கு அதிகமான பாவங்களை செய்திருந்தேன். இந்த வருடத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடி அந்த பாவத்திற்குண்டான மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். அவனுடைய உள்ளத்தை அவனே சோதித்து பார்க்க வேண்டும். அவனுடைய உள்ளத்தை நான் கடந்த ஆண்டு எந்த அளவுக்கு இபாதத்தில் இருந்தேன், எதிலெல்லாம் நான் தவறவிட்டேன், எந்தெந்த இபாதத்துகள் எல்லாம் நான் என்னுடைய சிந்தனையை நான் தவறவிட்டேன் என்பதை சோதித்து இந்த வருடத்திலிருந்தே நான் அதை சரியான முறையிலே செய்யக்கூடியவனாக இருப்பேன். எதிலெல்லாம் நான் கோட்டு விட்டேனோ அதிலே இந்த ஆண்டிலிருந்து சரியான முறையிலே நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு சொல் என்னவென்று சொன்னால், ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு முன்னால், அல்லாஹ்வால் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களுடைய நிலைமைகளை, உங்களுடைய அந்த நிலைகளை பற்றி சோதித்துக் கொள்ளுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என அன்பிற்கினவர்களே, இந்த புதிய ஆண்டின் போது நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் மறந்து, பழைய அந்த குரோதங்கள், பகைமைகள் எல்லாம் மறந்து, யாரோடெல்லாம் பேசாமல் இருந்தோமோ அவர்களெல்லாம் சரியான முறையிலே அவர்களிடத்திலே சலாம் சொல்லி அவர்களை சந்தித்து அவர்களோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். இன்றிலிருந்து முழுமையான முறையிலே இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் கடந்த காலத்தில் எதையெல்லாம் தவறவிட்டேனோ, எவற்றையெல்லாம் செய்ய விட்டேனோ, எவற்றையெல்லாம் நான் அலட்சியமாக இருந்தானோ, எந்த நேரத்தையெல்லாம் நான் வீணாக கழித்தேனோ, அப்படிப்பட்ட விஷயங்களை நான் இன்றைய நாளிலிருந்து செய்ய மாட்டேன். இன்றைய நாளிலிருந்து அதை நான் அதிலிருந்து நான் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வேன் என்ற உறுதிமொழியை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்பார்களே. ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக கட்டுப்பட்ட அடிமைகளாக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் கட்டளையிட்ட அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய, அது மட்டுமல்லாமல் அப்படி கட்டுப்படுவதன் மூலமாக அல்லாஹ்வினால் பிரம்மாண்டமான, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் பிரம்மாண்டமான அந்த அரிசியினுடைய நிழலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம் யாவரையும் ஆக்கி அன்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஜுமாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.